டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் தொடர்பான ஒப்பந்தங்களை ஒதுக்கீடு செய்ததில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2021 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் 45,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக கூறி சிபிஐ விசாரணை கோரி அதிமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் சரவணன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோரும் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அறப்போர் இயக்கத்தின் ஜெயராம் வெங்கடேசன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி ஏ தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது டான்ஜெட்கோ தரப்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் எஸ். ராமன் கொள்முதல் செய்யப்பட்ட டிரான்ஸ்பார்மர் ஒன்று 4,13,000 ரூபாய் என்ற விலைக்கு கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த கொள்முதலில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறுவதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. டெண்டர் வெளிப்படைத்தன்மை சட்டத்தை பின்பற்றியே கொள்முதல் செய்யப்பட்டது என தெரிவித்தார். அறப்போர் இயக்கம் போன்ற கண்காணிப்பு அமைப்புகள் அவசியம் என குறிப்பிட்ட தலைமை வழக்கறிஞர் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் தொடர்பாக வழக்குப்பதிவு செய்ய எந்த ஆதாரங்களும் இல்லை என சுட்டிக்காட்டினார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் தொடர்பான ஒப்பந்தங்களை ஒதுக்கீடு செய்ததில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை வாதங்களை முன்வைப்பதற்காக விசாரணையை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளிவைத்தனர்.